முக்கிய செய்தி: கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் அரசு வேலை வழங்கியிருந்தார். இதனை எதிர்த்து சென்னை வழக்கறிஞர் என் பிரபாகரன் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தற்போது அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் என்ன தவறு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். தற்போது அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்த வழக்கு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு கரூரில் தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகி இருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் பலியான 31 பேர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் உத்தரவுகளை நேரில் வழங்கி இருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சூளையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகரன் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஏற்கனவே அரசு 10 லட்சம் ரூபாயும் தாவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கியுள்ள நிலையில் அரசு வேலை வாய்ப்பு வழங்கியதாக கூறப்பட்டுள்ளது. கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு அரசு பிறப்பிக்கப்பட்ட ஆணையில் அரசியல் கூட்டங்களில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது தொடர்பாக எதுவும் குறிப்பிடவில்லை எனவும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது. வழக்கு புலன் விசாரணையில் உள்ள போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது விசாரணையில் தலையிடுவதை போல உள்ளதாகவும் இது சாட்சியத்தை மாற்றி கொடுக்க நிர்பந்திக்கும் வகையில் உள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வழக்கில் சிபிஐ இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் வரை பணி நியமன உத்தரவுகளை வழங்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து மனுவை திரும்ப பெற பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்று வழக்கு தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.